Once again, welcome back to my channel Shanti Sunday Vlogs. முருங்கைக்கீரையை எப்பொழுதுமே ஒரே மாதிரியே குழம்பு, முருங்கைக்கீரை தோட்டல், கீரை சாறு இப்படின்னு பண்ணி சாப்பிடாம இது மாதிரி தொக்காவும் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்கீரை ஒரு கட்டு வாங்கியிருந்தேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டு ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு, 10 பட்டை மிளகா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிறேன். அதோட ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து அதையும் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே ஆயிலில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை நல்லா ஒரு 5 நிமிஷம் சுருளை வதக்கணும். ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும். முருங்கைக்கீரையில் எவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அயன் மட்டும் இல்லைங்க, கால்சியம், விட்டமின் சி, மல்டி விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த முருங்கைக்கீரை பார்வை குறைபாடை போக்குது, முடி உதிர்றதை தடுக்குது. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறத கூட இது ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்கூட நம்ம பார்க்கலாம். அது நல்லா சுருளை வதக்கி எடுத்த பிறகு ஒரு 10 பூண்டு பல்லும் எண்ணெயில் பொரித்து எடுத்து இது எல்லாத்தையும் கல் உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம துவையலாக அரைச்சி வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். பட்டு துவையலாக அரைச்சோம் அப்படின்னா அன்றைக்கி மட்டும்தான் நம்ம வச்சுக்கலாம். தொக்கா நம்ம தாளித்து அதை எடுக்கும்போது இதை ஒரு வாரம் அல்லது 10 நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். வெளியில் வச்சா 3 days வச்சுக்கலாம். திரும்ப ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து அரைச்சி வச்ச விழுதை இதில் நல்லா சேர்த்து கொதிக்க விடணும். நல்லா மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு கீரைனாலே பிடிக்காது. ஸோ முக்கியமாக சொல்லப்போனால் முருங்கைக்கீரை அப்படின்னாலே 8 தூரம் ஓடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம முருங்கைக்கீரை அப்படின்னு இதை தெரியாமலே க்ரீன் சட்னி அப்படிங்கிறது மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். அதோட தோசை மாவு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் ஒரு ஸ்பூனு இந்த பேஸ்ட்டை எடுத்து போட்டு க்ரீன் தோசை அப்படிங்கிற மாதிரி கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுமே சாப்பிட்லாம். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. அது பாருங்களேன், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே நிற்கிது பாருங்கள். இது மாதிரி இருக்கும்போது அந்த முருங்கைக்கீரை தொக்கு கெட்டு போகிறதுக்கு வழியே கிடையாதுங்க. நிச்சயமாக கெட்டே போகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளுக்கு தேவையான போது நம்ம எடுத்துக்கலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் சொன்னது மாதிரியே தோசையில் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ரொம்ப அதிகமான சத்து இருக்கிற இந்த முருங்கைக்கீரை தொக்கை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சண்டே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சத்தான கீரைகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டு வாங்க. தேங்க்யூ.